திருவாரூரில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் பயிர் பாதிப்புகளை கணக்கிடுதல் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறவுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம். ராஜசேகர், திருவாரூர் ஆட்சியர் தலைமையில் நடைபெறவுள்ள ஆலோசனைக் கூட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்க இருக்கிறார்கள்? இந்த ஆலோசனைக் கூட்டம் சரியாக எப்போது தொடங்குகிறது? காயத்ரி, இப்போ திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு 3 லட்சம் ஏக்கரில் சம்பா சாகுபடியில் விவசாயிகள் ஈடுபட்டிருந்தாங்க. மேட்டூரிலிருந்து நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரும் வடகிழக்கு பருவமழை பொய்த்து போன காரணத்தினால இந்த ஆண்டு சம்பா பயிர்கள் சுமார் 80% மேலாக கருகியுள்ளது. இதனால் இந்த மாவட்டத்தை வறட்சி பாதித்த மாவட்டமாக அறிவிக்க வேண்டிய விவசாயிகள் தொடர்ந்து போராடி வருகின்றனர். இந்நிலையில் இன்று திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் நிர்மல்ராஜ் தலைமையில் வருவாய்த்துறை மற்றும் வேளாண் துறை அதிகாரிகளுடன் தற்போது ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் மாவட்ட வருவாய் அலுவலர் மோகன்ராஜ் மற்றும் மாவட்ட வேளாண் துறை இணை இயக்குனர் மயில்வாகனம் உள்ளிட்ட ஏராளமான அலுவலர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்திருக்காங்க. குறிப்பாக இந்த பயிர் பாதிப்பு குறித்து கணக்கிடுதல் பணி நாளை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறித்து தான் இந்த ஆலோசனை கூட்டத்தில் அதிகாரிகளுக்கு உரிய ஆலோசனை மாவட்ட ஆட்சியர் நிர்மல்ராஜ் தற்போது வழங்கி வருகிறார். எந்த ஒரு பாகுபாடுமின்றி தொடர்ந்து எந்தெந்த பகுதியில் பயிர் பாதிக்கப்பட்டுள்ளதோ அந்த கணக்கெடுப்பை முழு விவரத்தோடு அதிகாரி அரசிடம் அறிக்கையாக சமர்ப்பிக்க வேண்டும். அதற்குரிய அந்த திட்டத்தை தற்போது இவர் அதிகாரிகளுக்கு ஆலோசனையாக வழங்கி வருகிறார். காயத்ரி. ராஜசேகர், பயிர் பாதிப்பு கணக்கிடுதல் தொடர்பாக விவசாயிகள் தரப்பிலிருந்து ஏதேனும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதா? ஏற்கனவே விவசாயிகள் இந்த ஒட்டுமொத்த தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்க கோரி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றாங்க. அதனைத் தொடர்ந்து தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் அவர்கள் நேற்று பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு ஏக்கருக்கு 25,000 நிவாரணம் வழங்கப்படும். அது மட்டுமின்றி அரசு அதிகாரி மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அந்தந்த மாவட்டங்களில் தொடர்ந்து பயிர் பாதிப்பு குறித்து அந்த கணக்கிடுதல் பணியை தொடர்ந்து நடத்துவார்கள். இது 9ஆம் தேதி முடிவுற்று 10ஆம் தேதியானது தமிழக அரசிடம் அறிக்கையாக செயல்படுத்தப்படும் என அறிவிப்பு நேற்று வெளியிட. அதனைத் தொடர்ந்து விவசாயிகள் இந்த 25,000 என்பது எங்களுக்கு போதுமானது அல்ல, எங்களுக்கு உயர்த்தி தர வேண்டும் என்ற கோரிக்கையை வச்சிருக்காங்க. இருந்த போதிலும் தற்போது இந்த பயிர் பாதிப்பு என்பது மிக பெரிய அளவில் இருப்பதனால் இந்த பயிர் பாதிப்பை கணக்கீடு பண்ணி விரைந்து நடத்த வேண்டும். அது மட்டுமின்றி எங்களுக்கு உரிய நிவாரணம் எங்களுக்கு உடனடியாக வழங்க வேண்டும். மேலும் இந்த விவசாய பாதிப்பினால் தற்கொலை செய்து கொண்டும் உயிரிழந்த விவசாயிகள் குடும்பத்தினருக்கும் நிவாரணமும் வழங்க வேண்டும், அரசு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இவர்கள் விவசாயிகள் வச்சிருக்காங்க. காயத்ரி.